சகோதரர் விஜய்க்கு எங்கே போனாலும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருது, அதை மறுக்கிறது கிடையாது. ஆனால் அவங்களுடைய பார்ட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு புதிய இயக்கம், அந்த கட்சியுடைய கட்டமைப்பு பார்க்கும்போது கட்டமைப்பே இல்லைன்னு சொல்லலாம். சகோதரர் விஜயை ஆதரிக்கிற நபர்களே அவங்க பார்த்தீங்கன்னா அது பாதிக்கு மேலே பிஜேபியை எதிர்க்கிறாங்க. அதுவும் என்னன்னா கடைசி நேரத்தில் இப்போ நம்ம போடுற வாக்கு நாளைக்கு அது பாஜகவுக்கு மறைமுகமாக ஒரு ஆதரவாக போயிடுவேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இப்போ நிறைய அப்படி மாறுற மாதிரி கேள்விப்படுறேன். சரி, அப்போது நம்ம அப்படி போட்டால் அது அதிமுக பாஜக அணிக்கு அது பலன் சேர்க்குங்கிறதுக்காண்டி நம்ம திமுக அணிக்கு அந்த ஓட்டை போடலாம்னு சொல்லி ஒரு மாற்று கருத்து இருக்கிற மாதிரி கேள்விப்படுறேன். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை அந்த 17 விழுக்காடு வாக்குகள் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்குவாங்கன்னு சந்தேகம் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் தயவுசெய்து கம்பேர் பண்ணக்கூடாது. அது நீங்கள் சகோதரர் விஜய்க்கு எங்கே போனாலும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருது, அதை மறுக்கிறது கிடையாது. ஆனால் அவங்களுடைய பார்ட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு புதிய இயக்கம், அந்த கட்சியுடைய கட்டமைப்பு பார்க்கும்போது கட்டமைப்பே இல்லைன்னு சொல்லலாம். மக்கள்கிட்ட நிறைய இளைஞர்கிட்ட வர்றாங்க, ஒரு ஆதரவு இருக்கே தவிர அந்த ஆதரவு அது வாக்குகளாக மாற்றுறதுக்கு அது. ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம்னா சகோதரர் விஜயை ஆதரிக்கிற நபர்களே அவங்க பார்த்தீங்கன்னா அது பாதிக்கு மேலே பிஜேபியை எதிர்க்கிறாங்க. அதுவும் என்னன்னா கடைசி நேரத்தில் இப்போ நம்ம போடுற வாக்கு நாளைக்கு அது பாஜகவுக்கு மறைமுகமாக ஒரு ஆதரவாக போயிடுவேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இப்போ நிறைய அப்படி மாறுற மாதிரி கேள்விப்படுறேன். சரி, அப்போது நம்ம அப்படி போட்டால் அது அதிமுக பாஜக அணிக்கு அது பலன் சேர்க்குங்கிறதுக்காண்டி நம்ம திமுக அணிக்கு அந்த ஓட்டை போடலாம்னு சொல்லி ஒரு மாற்று கருத்து இருக்கிற மாதிரி கேள்விப்படுறேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு கடந்த காலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 3வது அணிக்கு இடம் இல்லை. அது ஐயா காலம் சென்ற ஐயா மூப்பினராக இருக்கட்டும், இப்போ நாங்கள் ஆரம்பித்த மக்கள் நல கூட்டணியாக இருக்கட்டும், 3வது அணிக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு வரவேற்பு இருந்ததே கிடையாது. இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, மறுக்கிறது கிடையாது. என்னுடைய அனுமானம் ஒரு 15% ஒரு வாக்குகள் வாங்குறாருன்னு நம்பிக்கை இருக்குது. அதே ஒரு பெரிய விஷயம். புதிய ஒரு இயக்கம் முதல் தேர்தலே 15% வாங்குறாங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதை வைத்துக்கொண்டு வருகின்ற அடுத்த காலங்களில் மிகப்பெரிய ஒரு இயக்கமாக வளரலாம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை அந்த 17 விழுக்காடு வாக்குகள் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்குவாங்கன்னு சந்தேகம் தான். அப்படியே ஒரு பாதிப்பு வந்தானா என்னுடைய அனுமானம்னா அது அதிமுக அணிக்கு தான் அந்த பாதிப்பு உருவாக்குங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி முதல் தலைமுறை வாக்காளர்கள் தான் ரொம்ப பேர். நீங்களே சொல்கிறீங்க, நம்மளை எல்லாரும் பார்க்குறோம், இளைஞர்கள் நிறைய பேர் விஜயை ஆதரிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ், அது என்ன விஷயம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸில் பல பேர் எந்திரிக்கிறதே 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. எல்லா இன்றைக்கி ஒரு இளைஞர்களுடைய வாழ்வியல் முறையை பார்க்கும்போது பொதுவாக சொல்கிறாரு, எல்லா வீடுகளையும் சொல்கிறேன் நான். அன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் லீவை போட்டு எங்கேயாவது 3 நாள் 2 நாள் பிக்னிக் போனாலும் போயிடுவாங்க அந்த பசங்க. அதனால் எனக்கு என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது சகோதரர் விஜய்க்கு ஒரு ஆபத்து இருக்குது. அதாவது ஐயா மூப்பராக இருக்கும்போது இதே சொன்னாங்க. எங்கள் ஐயா கேப்டன் விஜயகாந்த் எல்லாம் இருக்கும்போது அவங்க ஒரு கூட்டணி போடும்போது இதே மாதிரி சொன்னாங்க. ஆனால் கடைசியில் குத்தும் போது வேறு மாதிரி குத்திடுறாங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது திமுக அதிமுக தான். இது அப்படியே போட்ட ஒரு மனநிலை தான் இன்னைக்கு இருக்குது. அது இன்னைக்கு சமீபத்தில் இது மாறாதுங்கிறத என்னுடைய கணிப்பு. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் தயவுசெய்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான். அதனால அவருக்கு பேரை புரட்சி தலைவர்னு வச்சாங்க, ஒரு ரெவல்யூஷனரி லீடர்னு வச்சாங்க. அதுக்கு காரணம் புதுசாக ஒன்று செஞ்சார். ஆனால் அவர் எத்தனை வருஷங்கள் உழைச்சார், முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை வருஷம் பயணித்தார். அவர் ரசிகர் மன்றங்களை பொறுத்த வரைக்கும் திமுக பல வருஷங்கள் வேலை பார்த்தாங்க. அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறார், எம்ஜிஆர் வச்சு இன்னைக்கு திமுக வளர்ந்ததுங்கிறது அண்ணாவே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பயணம், அரசியல் அனுபவம், அதன் மூலம் பிற்காலத்தில் ஒரு இயக்கமாக மாறும் பொழுது அப்போ திமுக அந்த நிறைய தலைவர்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் பல பேர் அன்னைக்கு அவர் புரட்சி தலைவரோட போனாங்க. ஆனால் இன்னைக்கு சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய நட்சத்திரமாக இருந்தாலுமே, அவர் பின்னாடி நிறைய பேர் அவருக்கு ஆதரவு இருந்தாலுமே, இன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு சமீபத்தில் ஒரு அமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் கட்டமைப்பு கிடையாது. அதே நேரத்தில் அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் அவங்ககிட்ட கிடையாது. அண்ணன் செங்கோட்டையர் ஒருத்தர் தவிர மீது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கத்துக்குட்டிகள் தான். நானும் கத்துக்குட்டி தான்.
என்ன மாதிரி கூட இருக்க அவர் கூட இருக்க கற்றுக்குட்டிகளாக தான் இருக்காங்க.